அனைவருக்கும் நன்றி. நம்ம முதலாவது பதிவில் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யறப்ப நம்ம உடல்ல நடக்கூடிய மாற்றங்கள் நல்ல மாற்றங்களா கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான முழுமையான விளக்கம் நம்ம பார்த்திருந்தோம். அதுல பார்ட் 2 இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். உடல் தளர்வா விட்டு இப்ப சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களை நம்ம மாத்தி செய்யறப்பயே மாத்தி பயன்படுத்துறப்பயே நம்ம உடல்ல மாற்றங்கள் வருவது கண்கூட பார்க்கலாம். ஏன்னா நம்ம எல்லாமே இது நான் செய்யற விஷயங்கள் நான் சொல்றேன். நான் செய்யறது அப்படின்னா நான் இந்தியா முழுக்க எங்கெங்கெல்லாம் வியாதிகள் சரி பண்றாங்களோ, புனே, மகாராஷ்டிரா, கோலாப்பூர், மெட்ரோ ரிஷிகேஷ், அப்புறம் சென்னையில நிறைய பேர் இப்படி 18 வயதுல முதல்ல வர்மக்கலை கத்துக்க ஆரம்பிச்சதிலிருந்து இப்போ வரை எடுத்த தேடல்கள்ல சிம்பிளான விஷயங்கள் உடல்ல இமீடியட்டா சேஞ்சஸ் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் நான் பகிர்ந்துட்டு இருக்கிறேன். அதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு நம்ம கிளினிக்லயும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இதனை செய்யறப்பயே திரும்ப வலி வரதே கிடையாது. அப்போ சென்ற முறை நம்ம பார்த்தது ஒரு சின்ன ரீகேப் ரிவிஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம மற்ற பொருட்கள் அதை பத்தி பேசி அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு நிறைவு பண்ண இருக்கிறோம். அப்ப சென்ற முறை நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, இப்போ உடல்ல நிறைய வியாதிகள் வருது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வியாதிகள் இந்த லைஃப் ஸ்பேன்ல வந்து வந்து போகும். அப்ப வந்து போறது அப்படின்றது அது நம்ம அந்த நோயை கரெக்டா கையாளுறது பொறுத்து. இப்ப எல்லாத்துக்குமே வியாதி ஏதோ ஒரு கட்டத்துல வருது. அப்ப அந்த வியாதி எதனால வருது, அந்த வியாதியை பத்தின முழு புரிதல் இருக்கிறப்ப, அந்த வியாதிக்கு சரியான சிகிச்சை எடுத்துக்கிறப்ப அந்த வியாதியில இருந்து நம்மளால வெளியே வர முடியும். உதாரணத்துக்கு நம்ம சொன்னது, ஒருத்தர் ஷோல்டர் பெயினுக்கு நம்ம கிளினிக்கு வந்தாரு. அப்போ கிளினிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் ஷோல்டர் பெயின் அவருக்கு கிடையாது. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு ஷோல்டர் பெயினுக்கு வந்தாரு. நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம். ட்ரீட்மெண்ட் பண்ண உடனே பெயின் ரிலீஃப், வலியே இல்லை. மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி நடந்தது. அப்போ மூணாவது முறையும் அதே மாதிரி ஷோல்டர் பெயின் திரும்ப சரியாகுது. திரும்ப அவங்க ஒரு வாரம் கழிச்சு பெயின் அதிகமாகுது. என்ன அப்படின்னு பாக்குறப்ப அப்ப அங்க ரீசன் எங்க இருந்தது அப்படின்னா, ரீசன் அவருடைய வாகனத்துல இருந்தது. அவர் ஓட்டக்கூடிய பைக்கு. அப்ப அந்த பைக்கு சரி பண்ணாத வரைக்கும் அவருக்கு திரும்ப திரும்ப வலி வந்துகிட்டே தான் இருக்கும். அவர் பைக்கு அப்ப நம்ம கேட்ட கேள்வி, என்ன செய்யறப்ப வலி அதிகமாகுது அப்படின்றப்ப பைக் ஓட்டிட்டு வந்தா வலி அதிகமாகுது. அப்ப பைக்கு தான். பைக்கு நம்ம பாக்குறப்ப பைக்குடைய ஹேண்டில் பார் ஒண்ணு உள்ள ஒண்ணு வெளியே இருந்தது. அப்ப எந்த சைடு உள்ள இருந்ததோ அந்த சைடு கம்ப்ரஸ் ஆயிட்டே இருந்து அந்த ஷோல்டர் பெயினாக இருந்தது. அப்ப இதை அவங்க சரி பண்றப்ப அந்த ஹேண்டில் பாரை மாத்தினப்ப திரும்ப வரவே இல்லை, திரும்ப வலியே இல்லை. ஸோ இது மாதிரியான நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்கள் சரியான விதமாக நம்ம பயன்படுத்துறப்ப, சரியானவற்றை பயன்படுத்துறப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும். சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்று சென்ற முறை ஃபாலோ பண்ணவங்க அவங்களுடைய ஃபீட்பேக், அதோடைய ஃபீட்பேக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அப்ப இதில் ஒரு முக்கியமான விஷயம், இதுல ஒரு மையம் அப்படின்றது நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, எப்பயுமே நம்ம நிக்கிறோம், உட்கார்றோம், அதுக்கப்புறம் படுத்துக்கிறதுல உட்கார்றது தான் அதிகமாக செய்யறோம். கிளியரா இருக்குங்களா? நம்ம கம்ப்யூட்டர்ல படுத்திருக்கிற நேரம் தவிர மீதி எல்லா நேரம் உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க. நிறைய இப்ப ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க, பிசினஸ் பர்சன்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் கூட நிறைய உட்கார செய்யறாங்க. அப்ப நடக்கிறது, நிக்கிறது இதை விட உட்கார்றது தானே அதிகமா இருக்கு. அப்ப நம்ம எப்பொழுதும் உட்கார்றப்ப உட்காரக்கூடிய சர்ஃபேஸ் ஃபிளாட்டா இருக்கணும். நம்ம உட்கார்றது தவறா உட்கார ஆரம்பிச்சோம் அப்படின்னா அப்ப அங்கிருந்து நமக்கு வியாதி வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சிலர் சோஃபால உட்காருவாங்க. சோஃபால குஷனி சோஃபாவா இருக்கும். அதில் உட்கார்றப்ப அது இடுப்புடைய மசில்ஸ் எல்லாம் டைட் பண்ணிரும். அதுக்கப்புறம் பார்த்தா நடக்கிறப்பயே அவங்களுடைய நடையே ஈஸியா இருக்காது, கஷ்டமா இருக்கும். வச்சு அந்த இடுப்பு தசைகள் எந்த அளவுக்கு இருக்கிறது சொல்லிடலாம். இப்ப கால் நல்லா மடக்கி இந்த மூட்டு பக்கவாட்டுல தரைய தொட முடிஞ்சது அப்படின்னா இடுப்பு தசை ரிலாக்ஸா இருக்குன்னு அர்த்தம். நம்ம முட்டியை மடக்கி முட்டைய நெஞ்சுக்கிட்ட கொண்டு வர முடிஞ்சதுன்னா தளர்வா இருக்குன்னு அர்த்தம். இரண்டு கால்கள் சேர்த்து வச்சு அப்படியே 90 டிகிரி மேல கொண்டு 90ல இருந்து 130 டிகிரி வரை அப்படியே ஃப்ரீயா கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா இடுப்பு தசைகள் ஃப்ரீயா இருக்குன்னு அர்த்தம். இதெல்லாம் செஞ்சு பாக்குறப்ப டைட்டா இருக்கும், எல்லாம் செய்யவே முடியாது. அப்ப அவங்ககிட்ட நைட்டு பெட்ல படுக்கிறீங்களா, மேக்சிமம் சோஃபால உட்காருவீங்களா அப்படின்னா ரெண்டுல ஏதோ ஒண்ணு ஆமான்னு சொல்லிடுவாங்க. பெட்ல யார் யார் படுக்கிறாங்களோ
இப்ப நான் சொன்ன இந்த 3 டெஸ்ட் செஞ்சு பாருங்க நீங்களே. அவங்களுக்கு செய்ய முடியாது. இடுப்பு தசை அவ்வளவு டைட்டா இருக்கும். பயிற்சிகள் பண்ணுவாங்க. பயிற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் இரவு பெட்ல தூங்குனாலே இடுப்பு தசை டைட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்ம படுக்கிறது, தூங்குறது ஹார்டான சர்ஃபேஸ், ஃபிளாட்டான சர்ஃபேஸ்ல தான் படுக்கணும். நம்ம வந்து குஷனி சர்ஃபேஸு, பெட்டு இது எல்லாத்துக்குமே ஒரு விருப்பம் காரணமாக எப்பயாவது ஒரு நாள் இதில் படுத்துக்கிட்டா பரவாயில்ல. ஆனால் பெட்டில் யார் யார் படுக்கிறாங்களோ அவங்களுக்கு லோயர் பேக் பெயின், அப்புறம் மற்ற இடுப்பு கால் சார்ந்த தொந்தரவுகள் வருவதை கண்கூட பார்க்கலாம். இப்போ உங்கள் சர்ஃபேஸில் உங்களுடைய சர்க்கிளில் இருக்கக்கூடியது இடுப்பு வலின்னு சொல்கிறாங்க, இல்லை லோயர் பேக் பெயின்னு சொல்கிறாங்க. படுத்து எந்திரிக்கிறப்ப வலி அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எப்படி வண்டி ஓட்டிட்டு வந்த உடனே வலி இன்க்ரீஸ் ஆகுதுன்னாங்களோ அதே மாதிரி படுத்து எந்திரிச்ச உடனே வலி ஜாஸ்தி ஆகுதுன்றாங்க. படுத்து எந்திரிச்சா உடலுக்கு ஓய்வு கிடைக்குது. இன்னொரு விஷயம், படுத்து எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயரமே ஜாஸ்தியா இருக்கும். படுக்கிறப்ப ஓய்வு கிடைக்குது. ஸ்பைன் எல்லாமே நல்லா எலாங்கேட் ஆகும். படுத்து எந்திரிக்கிறப்பயே ஒருத்தருக்கு வலி அப்படின்னா படுத்துற விஷயம்தான் அது பெட்டு. அப்போ பெட்டு மாத்திரப்பயே அந்த வலியெல்லாம் சரியாகிறது தெரியும். யார் யாரெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? லாட்ஜ் வெளியே ஹோட்டல்களில் தங்குறதுக்காக போனப்ப லாட்ஜில் ஒரு 2 நாள் 3 நாள் படுத்தீங்கனாலே லோயர் பேக்ல எல்லாம் பெயின் வரும். இது யார் யாருக்கெல்லாம் அந்த வலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? கை மேலே தூக்கலாம். அப்போ இந்த பெட்டு நம்மளுடைய சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகுத்தண்டு எந்த மாதிரி இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக கிடையாது, ஸ்ட்ரைட் லைனாக கிடையாது. பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் செண்பக தேவிமா மற்றும் நிறைய பேர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். பெட்ல அது மாதிரி ரொம்ப குஷனியா இருக்கிற பெட்ல படுத்தாலே அது மாதிரி நடக்கும். அப்ப ஸ்பைன் ஸ்ட்ரைட்டா இல்லாத காரணத்தினால எங்கெங்கெல்லாம் ஸ்பைன்ல வளைவு இருக்கோ அந்த இடத்துல பெட்ல படுக்கிறப்ப ஜாஸ்தியாக அழுத்தம் வரும். அது எந்த இடம்னா கழுத்து பகுதி மற்றும் லோயர் பேக் ரீஜியன், இந்த இடத்துல. மேலும் இந்த 2 இடங்கள் தான் உடல்ல பலகீனமான பகுதிகள். உடல்ல வலி எங்க வருதுன்னா மெஜாரிட்டி கழுத்து, லோயர் பேக் பெயின். இதுதான் முதுகுத்தண்டுல வரக்கூடிய வலி. முதுகுத்தண்டுல இது 2 தான் பலகீனமானது. ஏன்னா மற்ற பகுதிகள் எல்லாத்துக்குமே எலும்பு சப்போர்ட் கொடுக்கும். இது வந்து தனியா நிற்கும். நீங்க உடலுடைய அனாட்டமி வரைபடம் பார்த்தீங்க அப்படின்னாலே அதுலயே தெரியும். இது எல்லாமே எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எப்பயுமே உட்கார்றப்ப ஸ்டூல்ல உட்கார்ந்து பழகிட்டீங்க, படுக்கிறப்ப தரையில படுத்து பழகிட்டீங்க அப்படின்னா வயசாகிறப்ப இடுப்பு வலி, முதுகு வலி, கால் சரியா நடக்க முடியாதது, இது மாதிரி தொந்தரவு வரவே வராது. மூட்டு தேய்மானம் வரை இதுல ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஏன்னா இடுப்பு தசையெல்லாம் டைட் ஆயிருச்சுன்னா மூட்டுக்கு ரத்த ஓட்டம் சரியா போகாது. அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சரியா போகாம இருக்கிறப்ப சத்து பொருட்கள் சரியா போய் சேராது. அப்ப அந்த இடத்துல கொஞ்சம் டீஜெனரேஷன் ஜாஸ்தி ஆகும். அப்ப நம்ம இதை செய்யறப்ப அந்த டீஜெனரேஷனை ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸ்டூல்ல ஏன் உட்காரணும் அப்படின்னு சொல்றோம்னா, ஸ்டூல்ல உட்கார்றப்ப இப்ப ஒருத்தர் ஸ்டூல்லையே உட்கார்ந்துட்டு இருக்காரு, இன்னொருத்தர் சேர்ல உட்கார்றாரு, இன்னொருத்தர் சோஃபால உட்கார்றாரு, இன்னொருத்தர் கீழே சமணம் போட்டு உட்காந்துக்கிறாங்க, கால் நீட்டி உட்காந்துக்கிறாங்க. என்ன டிஃப்ரென்ஸு? இப்ப நீங்க சேர்ல உட்கார்றீங்க அப்படின்றப்போ உங்களுடைய உடல் எடை வந்து கொஞ்ச நேரம் நீங்க தாக்கு பிடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அப்படியே சேர்ல சாஞ்சிருவீங்க. அந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல சாஞ்சிரும். ஒரு பக்கமா சாஞ்சிரும். ஒரு பக்கமா உடலுடைய வெயிட் எல்லாமே போகும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மாதிரி உட்காருவீங்க. அப்புறம் கோணல் மானலாம் உட்காருவீங்க. அப்புறம் அது ஒவ்வொரு தசைகளை பாதிக்க ஆரம்பிக்கும். இதுவே ஸ்டூல்ல உட்கார்றீங்க அப்படின்றப்ப ஸ்டூல்ல நீங்க உட்கார்ந்து பாருங்க. ஸ்டூல்ல உட்கார்றப்பையும் அதுலயே வந்து நம்ம வந்து இடுப்பு பகுதி மேல இருக்கணும், மூட்டு பகுதி கீழே இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்? குட்டையா இருக்கிற ஸ்டூல் கிடையாது, கொஞ்சம் உயரமா இருக்கிற ஸ்டூல். கால் தரையில பதிஞ்சிருக்கணும். நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, இல்ல வீட்டுல சும்மா உட்கார்றதுனாலும் சரி, இப்படி சும்மா உட்கார்றப்ப எல்லாம் ஸ்டூல்ல உட்கார்ந்தவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நம்மளால ஸ்டூல்ல உட்காந்துட்டு சாய முடியாது. நீங்க டிவி பாக்குறதுக்கோ இல்ல நல்ல விஷயங்கள் ஜூம்ல கேட்கறப்பையும் ஸ்டூல்ல உட்காந்து உட்காந்து பழகுறப்ப சாய முடியாது. சாஞ்சா கீழே விழுந்துருவீங்க ஸ்டூல்ல. பின்னாடி சாய முடியாது, முன்னாடி சாய முடியாது. முதுகுத்தண்டு நேரா வச்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அப்படின்றப்ப முதுகுத்தண்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பேராஸ்பைனல் மசில்ஸ், நான் சொன்னேன்லையே அந்த 4 பேரு,
சேர்ல உட்கார்றாங்க, சோஃபால உட்கார்றாங்க, கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றாங்க, ஸ்டூல்ல உட்கார்றாங்க. ஸ்டூல்ல உட்கார்றவங்களும், கீழே சமணங்கால் போட்டு உட்கார்றவங்களும், அவங்களுக்குடைய தசையும், இவங்களுடைய தசை இந்த 2 பேத்துடைய தசை கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப, வெறுமனே ஸ்டூல்ல உட்கார்ந்தவங்க, பயிற்சி எல்லாம் பண்ணல. ஸ்டூல்ல உட்கார்ந்தவங்க, அவங்களுடைய தசைய வந்து நல்லா ஸ்ட்ரெங்தனா இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் இந்த பொருளை மட்டும் மாத்துறப்ப. சோஃபா இருந்தது அப்படின்னா, சோஃபாவ யாருக்கு வியாதி வேணுமோ அதுல அவங்க சோஃபால உட்காந்துக்கலாம். ஏன்னா சோஃபா வந்து ஃப்ளாட்டா இருக்கிறது கிடையாது. ஃப்ளாட்டா இருந்தது அப்படின்னா சரி. சோஃபா தவறுன்றது கிடையாது. ஹீல்ஸ் செப்பல் தவறா அப்படின்னா ஹீல்ஸ் செப்பல் தவறு. எது எது நம்மளுடைய அனாட்டமியை பாதிக்குதோ அது எல்லாமே நம்ம பயன்படுத்தக்கூடாது. உடல் ஆரோக்கியத்தை, உடலுடைய எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணுமோ அந்த ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியத்துக்கு கேடு தரும். அது நம்ம அப்ப பயன்படுத்தக்கூடாது. அப்ப சோஃபா பயன்படுத்துறது தப்பு கிடையாது. ஆனால் சோஃபா வந்து அனாட்டமிக்கலா நம்ம உடல் எந்த மாதிரி இருக்கோ அது மாதிரியான கரெக்டான நிலையில சோஃபா இல்லாதனால அதுல உட்கார்றப்ப அது நம்மள பாதிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ சோஃபா இருக்கு. நம்ம சோஃபால உட்கார்றப்ப, நம்மளுடைய இடுப்பு பகுதி மேலேயும், மூட்டு பகுதி கீழேயும் இருக்கிற மாரியும், சோஃபாவோட உட்காரக்கூடிய சர்ஃபேஸு ஃப்ளாட்டாவும், சோஃபால நம்ம சாயிறப்ப, அந்த சாயக்கூடிய சர்ஃபேஸு ஃப்ளாட்டாவும், ஸ்ட்ரைட்டாவும் இருந்தது அப்படின்னா, அது சிறப்பு. ஆனா அப்படி இருக்கவே இருக்காது. 95% இருக்காது. எப்படி இருக்கும் தெரியுமா? நம்ம சோஃபால உட்கார்ந்தா நம்ம இடுப்பு கீழ போயிரும், மூட்டு மேல வந்துரும். யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய எலும்பு மண்டலத்துடைய பிக்சர் சொல்றதெல்லாம் எடுத்து வச்சு பாருங்க. நம்ம மூட்டு பகுதி மேல வந்துட்டாலே லோயர் பேக்ல ஸ்ட்ரெயின் வர ஆரம்பிச்சிரும். அந்த இடத்துல கர்வ் ஆக ஆரம்பிச்சிரும். யாருக்காவது இடுப்புல வலி இருக்கு, L4, L5 டிஸ்க் இஷ்யூ இருக்கு, சயாட்டிக்கா இருக்கிற பேஷண்ட்டே நீங்க கூட்டிட்டு வாங்க. கூட்டிட்டு வந்துட்டு உட்கார்ந்தாலே கால் வரைக்கும் எனக்கு இரிட்டேஷன் இருக்கு, ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்கு, கால் வரைக்கும் வலி இருக்கு, நம்னஸ் இருக்கு அப்படிம்பாங்க. சோஃபால உட்கார வைங்க, அந்த வலி இன்க்ரீஸ் ஆகும். சேர்ல உட்கார வைங்க, வலி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டூல்ல கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா ஸ்டூல்ல உட்கார்ந்த உடனேவே ரிலீஃப் இருக்கும். ஏன்னா அது ஃப்ளாட்டான சர்ஃபேஸ். அதே போல பெட்ல படுத்தா ஜாஸ்தி ஆகும். ஹார்டான சர்ஃபேஸ், ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல கொஞ்சமா பழக ஆரம்பிச்சிட்டா அப்ப எந்த ஒரு தொந்தரவும் இருக்காது. அப்ப இதில் இன்னொரு விஷயம் இருக்கு. எப்படி பசி எடுத்தா சாப்பிடணும் அப்படின்றது முக்கியமான விதிமுறையா. யார் யாரெல்லாம் பசிச்சு ஒவ்வொரு நேரம் சாப்பிடுறாங்களோ அவங்களுக்கு வியாதி எதுவும் வராதுன்றது ஒரு முக்கியமான விஷயமாக இயற்கை மருத்துவத்துல, பாரம்பரிய மருத்துவத்துல இருக்கோ. புறக்கணிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பசி எடுக்கிறப்ப கண்டிப்பா சாப்பிட்றணும் அப்படின்றது. பசி எடுத்தா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு இருப்பாங்க. பசி எடுக்கிறப்ப சாப்பிடுவாங்க. வியாதி எதுவும் இருக்காது. ஆனால் பசிக்கிறப்ப சாப்பிடாம இருந்துருவாங்க. இது தப்பு. அப்போ உடல் பலகீனமாயிட்டே போயிரும். அப்ப நம்மளுடைய இயற்கை, நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவங்கள், அப்ப நம்ம சர்க்கிள்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நல்ல பலமா இருக்கணும். வியாதி இல்லாம இருக்கிறது ஒரு விஷயமே கிடையாது. ஆரோக்கியமா எல்லாராலையும் இருக்க முடியும். அப்ப நம்ம முன்னோர்களுடைய அந்த வலிமை இப்ப எல்லாமே கம்மியாயிட்டே போகுது அப்படின்னா நம்ம வலிமையை தான் இழந்துட்டு இருக்கிறோம். அப்ப அந்த ஸ்ட்ரென்த் நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு கொடுக்கணும். என்னுடைய அப்பா செஞ்ச வேலை இப்ப நம்மளால செய்ய முடியறது கஷ்டம். அவங்க தாத்தா செஞ்சது அப்பா செஞ்சது கஷ்டம். அப்ப இங்க எல்லாமே ஸ்ட்ரென்த் கம்மியாயிட்டே போகுது. யோகா கிளாஸஸ் எடுக்கிறப்ப பாக்குறேன். 60 வயசு இருக்கிறவங்க நல்லா பண்றாங்க. உடல் வலிமை அவ்வளோ இருக்கு. ஆனா இப்ப இருக்கிறவங்க 20 வயசு இருக்கிறவங்களால செய்ய முடியல. உடம்பு எல்லாமே நடுங்குது. 40 வயசு இருக்கிற மென்ஸ் யோகா ஸ்பெஷல் எடுத்துட்டு இருக்கோம். 40 வயசு இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஈஸியா எல்லாமே செய்றாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் இருக்கு அவங்களுக்கு. 20 வயசு இருக்கிற பசங்க செய்ய முடிய மாட்டேங்குது. அப்ப வலிமை இழந்துகிட்டே இருக்கிறோம். அப்ப ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம். அப்ப அதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா அப்ப எப்படி பசி எடுக்கிறப்ப தான் சாப்பிடணுமோ, பசி எடுக்கிறப்ப கண்டிப்பா சாப்பிட்றணும். பசி எடுக்கிறப்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு வாழைப்பழமாவது அப்ப எடுத்துறணும். அதே போல நம்ம இந்த பெட்ல படுக்கணும் அப்படின்னு சொன்னதுல இந்த பசியை போலவே இன்னொரு விஷயம், புறக்கணிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பெட்ல படுக்கக்கூடாது, ஃப்ளாட்டான சர்ஃபேஸ்ல படுங்க படுங்க அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லிடுவாங்க. எல்லா டாக்டர்ஸுடைய சஜஷன் இருக்கும். நம்ம எர்கானமிக்ஸ், நம்ம பிசியோதெரப்பியோ
அல்லது நம்ம இப்போ மற்ற தெரப்பி குடுக்குறவங்க நேச்சுரோபதி டாக்டர்ஸு, அப்படி பெட் இருந்தாலும் ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிற பெட் பயன்படுத்தாதீங்க அப்படின்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா குழந்தையா இருக்கிறப்பயிலேருந்து பெட்ல யார் படுக்குறாங்களோ, அவங்களுக்கு மசில்ஸ் அந்த அளவு வந்து பாதிக்கப்பட்டிருக்கும், வீக்கா இருக்கும். அவங்களால உடனே தரையில படுக்கிறது அடாப்டே பண்ணிக்க முடியாது. தசைகள் எல்லாம் அவ்வளோ லூஸா இருக்கும். அவங்க படுத்தாங்கன்னா, அவங்களுடைய எலும்பு அவங்களுடைய தசைகள, தோல குத்தும். தூக்கமே வராது. அப்ப என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்து பெட்ட குடுக்காதீங்க. பெட்டு பயன்படுத்தக்கூடாது. அது மாரி சேர்ல உட்கார வைக்காதீங்க. சேரே இருக்கக்கூடாது. ஸ்டூல் தான் உட்காரணும். அப்ப வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாமே ஸ்பைன் அவ்வளோ நல்லாருக்கும். ஸ்ட்ரெய்ட்டா தான் வச்சிருப்பாங்க. அவங்க 10 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஸ்டூல்ல உட்கார்ந்த குழந்தை எப்பயுமே முதுகு தண்டு நேரா இருக்கும். நெஞ்சு நிமிர்ந்து தான் இருக்கும். எல்லாருமே கூன் போட்டுருவாங்க. இந்த குழந்தை கூன் போடாது. நம்ம கூனே போட மாட்டோம். பெட்ல படுத்தவங்க எல்லாம் அங்கங்க வலி இருக்கும். வலி இருக்காது. அப்ப இது எல்லாமே கோர் விஷயங்கள். நம்ம சென்ற முறை இது எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அப்ப அடுத்தது நம்ம உடலுடைய சக்தி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்றது, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் பார்க்குறப்ப உழைப்பு ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அப்ப உழைப்பு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா, நம்ம தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்துலயுமே நம்ம கம்ஃபோர்ட் கொண்டு வந்துட்டே இருந்தோம். அப்ப லிஃப்ட் பயன்படுத்துறோம். அதுக்கப்புறமா செம்புல தண்ணி குடிக்காம, ஒரு டம்ளர்ல தண்ணி குடிக்கிறது. அப்படி போக 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 துவைக்கிறது இல்ல, வாஷிங் மிஷின் இப்படி எல்லாமே வேலை ஃபிசிக்கலா கிடையாது. இப்ப அடுத்தடுத்து ஒன்லி மைண்ட் ஒர்க்ஸ், மென்டல் ஒர்க்ஸ் அப்படிதான் போயிட்டு இருக்கு. அப்ப அப்படின்றப்ப நம்ம குளிக்கிறது விஷயங்கள், இல்ல மத்த எந்த விஷயமா இருக்கட்டும், எந்த அளவு பிசிக்கல் என்கேஜ்மெண்ட், எந்த அளவு மூவ்மெண்ட், மூவ்மெண்ட் இஸ் மெடிசின். எந்த அளவு மூவ்மெண்ட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மூவ்மெண்ட்டை சேர்த்துக்கணும். அப்போ நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா, குளிக்கிறதுக்கு ஷவர் ஆன் பண்ணி குளிக்காம, சொல்றது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். ஆனா செய்யறப்ப தான் அதோடைய முழு மாற்றம் நமக்கு தெரியும். எப்படி நம்ம டெய்லி ஒரு ரூ. 100 சேர்த்து வைக்கிறப்ப, நமக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு அது பெரிய தொகையா மாறுதோ, அது மாரி டெய்லி நம்ம இத எல்லாத்தையுமே மாற்றம் கொண்டு வரப்ப, முடிவுல நமக்கு ஆரோக்கியம் கையில இருக்கும். இத செய்யாதவங்களுக்கு அந்த விஷயம் இருக்காது. அப்ப ஷவர் பயன்படுத்தாம, நம்ம ஒரு பெரிய மக்கு அத பயன்படுத்திக்கலாம். எல்லாமே தசைகளுக்கு நம்ம வேல குடுக்குறோம். அதே போல தான். அப்ப லிஃப்ட் பயன்படுத்தாம, லிஃப்ட்டுக்கு பதிலா படி, அத ஏறி இறங்கலாம். அப்புறம் நம்ம இது போல நம்ம யோசிச்சு நம்ம பயன்படுத்திக்கணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்ப சொன்ன வரை தவிர ஹெல்மெட். இந்த ஹெல்மெட் அப்படின்ற இந்த பொருள் நம்ம நெறைய பயன்படுத்தாம இருக்க முடியாது. வெளிய போறப்ப, பைக் ஓட்டுறப்ப ஹெல்மெட் பயன்படுத்துவோம். ஹெல்மெட்டுன்னு பயன்படுத்துறப்ப, ஹெல்மெட்டு யாரு கழுத்துல வலி இருக்கோ, கழுத்துல தேய்மானம் இருக்கோ, ஹெல்மெட் பயன்படுத்தி ஸ்பீட் பிரேக்கர் ஏறி இறங்குறப்பலாம் கழுத்துல வலி இன்க்ரீஸ் ஆகுறத பார்க்கலாம். அதே போல ஹெல்மெட் பயன்படுத்துறது யாருக்கு இன்னும் பாதிக்கும் அப்படின்னா, தலையில பொடுகு தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, தலைமுடி உதிர்வு இருக்கிறவங்களுக்கு. அப்ப இதுக்கு மாற்று என்ன? ஹெல்மெட் பயன்படுத்தி தான் ஆகணும். அப்ப அதுக்கு மாற்று என்ன அப்படின்னா, கழுத்துல வலி இருக்கு, கழுத்துல தேய்மானம் இருக்கு, இல்ல ஹெல்மெட்டு அதிகம் பயன்படுத்தி அதிக நேரம் வண்டி ஓட்டுறவங்க, கழுத்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. எப்படி டிராவல் பண்றவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க, பஸ் ஓட்டுறவங்க எல்லாம் கேட்டு பாருங்க. 10 பேத்துல 6 பேருக்காவது பைல்ஸ் இஷ்யூ இருக்கும். இல்ல ஏதோ ஒரு கட்டத்துல வரும். அவங்க பார்த்து ஏதோ மருத்துவம் பண்ணியிருப்பாங்க. சரி பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒரு சிலர் மேனேஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. காரம் சாப்பிட்டா அந்த இடத்துல எரிச்சல் இருக்கும், வலி இருக்கும். அப்பப்ப ப்ளீட் ஆகலாம். அது மாரியான தொந்தரவுல அவங்க சிக்கிக்குவாங்க. அப்ப யார் யாரெல்லாம் இது மாரி பஸ் டிராவல் டிரைவர்ஸா இருக்காங்களோ, அவங்க எல்லாருமே ஹிப் பாத்து, சிட்ஸ் பாத்து 2யும் வாங்கி வச்சு, அந்த குளிர்ந்த தண்ணிய அதுல வச்சு, டெய்லி அதுதான் ப்ரொஃபஷன் அப்படின்னு ஆயிருக்கு. அப்ப அந்த ப்ரொஃபஷனுக்கு ஏத்த உடல்ல என்ன பாதிப்பு இருக்கோ, அந்த பாதிப்ப சரி செய்யக்கூடிய விஷயங்கள் டெய்லி டெய்லி செஞ்சிரணும். அப்ப ஹிப் பாத்லயே, சிட்ஸ் பாத்லயே டெய்லி ஒரு 20 நிமிஷம் மாறி மாறி ஒரு நாள் ஹிப் பாத்து, ஒரு நாள் சிட்ஸ் பாத்து, அப்படி மாறி மாறி இருக்கிறப்ப, இடுப்பு குளியல் தான் சொல்றேன். ஹிப் பாத் அப்படின்னா, ஹிப் பாத் டப்பு உங்களுக்கு ஆன்லைன்ல கிடைக்கும். இல்ல உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கோயம்புத்தூர்ல பண்றாங்க. கோயம்புத்தூர்ல நீங்க வந்து பவித்ரா நேச்சர் கியூர் அப்படின்னு போட்டீங்க, நெட்ல போட்டீங்கன்னா வந்துரும். மருதமலை அடிவாரத்துல இருக்கு. அங்க டாக்டர் சக்தி விஜயன் சார். அவரு நம்முடைய டீச்சர் அவங்க. அவங்களே ஓனா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அவர்ட்ட வாங்கிக்கலாம். அவர்ட்ட அவங்க செஞ்சு குடுப்பாங்க.
அங்க அந்த ஹிப் பாத்து, சிட்ஸ் பாத்து அது நம்ம பயன்படுத்துறப்ப அங்க இருக்கிற ஹீட்டு ரிலீவ் ஆகும். ஸோ இதே மாதிரி ஹெல்மெட்டு போட்டு யாருக்கெல்லாம் டிரைவிங் அதிகமா பண்றீங்களோ, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ப முடியில தொந்தரவு இருக்கக்கூடாது. அப்ப கர்ச்சீஃப் ஒண்ணு பயன்படுத்திக்கணும். இப்ப அதே கர்ச்சீஃபு நம்ம அந்த கர்ச்சீஃபு சுத்தமா இருக்கிற மாரி பார்த்துக்கணும். மாத்திக்கிட்டே இருக்கணும். அப்ப தலைமுடி சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஹெல்மெட்னால வரக்கூடியத பிரிவென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வண்டி ஜாஸ்தியா ஓட்டுறவங்களுக்கு கழுத்து எலும்பு தேய்மானம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அவங்க கழுத்துக்கான பயிற்சியை டெய்லி செஞ்சிடணும். கழுத்துக்கான பயிற்சி ரெசிஸ்டிவ் எக்ஸசைஸ், கழுத்து சுத்து, கழுத்து மேலும் கீழும், இடது வலது, இது மாதிரியான பயிற்சி எல்லாமே டெய்லி செய்யறப்ப அப்ப இதையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது முக்கியமான விஷயம், நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர். அப்ப தண்ணிய உடலுடைய பேஸ். நம்ம உடம்புல 70% மேல தண்ணீர் தான் உடம்புல இருக்கு. அப்ப இந்த தண்ணி நம்ம குடிக்கிறது சிம்பிள் மெத்தடு. எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு எளிமையான மெத்தடு யாருனாலும் செய்ய முடியும். பெரிய விஷயமே கிடையாது. இப்ப தண்ணி நம்ம டேப் வாட்டர் எடுத்து பாக்குறப்ப முன்னாடி எல்லாமே வந்து மினரல் வாட்டர் கெட்டது அப்படின்ட்டு நமக்கு புரிய வந்து மினரல் வாட்டரை ஸ்டாப் பண்ணிட்டு டேப் வாட்டர் அப்படியே எடுப்பாங்க. ஒரு சிலர் டேப் வாட்டர் எடுக்கிறப்ப டேப் வாட்டர் நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு தன்மை இருக்கு, டேப் வாட்டரை குடிக்கலாம், அதுல மினரல் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு டேப் வாட்டர் எடுக்கிறது தப்பு. ஏன்னா தண்ணி எடுத்து பார்த்து அதை சோதனை பண்ணி பார்க்குறப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, தண்ணீர்ல நம்ம இப்ப சிறுநீர் கழிக்கிறோம். நம்ம நம்மளுடைய கழிவுகள் எல்லாமே நம்ம எப்பயுமே என்னன்னா, நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் வானத்துல இருந்தா வரணும். இல்ல கீழிருந்து மேல ஸ்டீமா, இந்த ஸ்டீம் வாட்டர் இதுதான் நல்லது. ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங் வாட்டர் இது பெஸ்ட். ஸ்ப்ரிங் வாட்டர் இல்ல அருவியில வரக்கூடியது, நதியில வரக்கூடியது, மழை நீரை பிடிச்சி நம்ம குடிக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சுத்தமானது. அப்ப கீழிருந்து நம்ம அண்டர் கிரவுண்ட்ல இருந்து எடுத்து நம்ம பயன்படுத்துறோம், டேம் வாட்டர் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றப்ப இதை நம்ம சுத்தம் செய்யணும். அப்ப இதுக்கு வெறுமனே மண்பானை, மண்பானையில தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல தேத்தாங்கொட்டை அதுல வச்சு மண்பானையுடைய உள் செவுற்றுல ஒரு 50 முறை வலது பக்கம் சுத்து, 50 முறை இடது பக்கம் சுத்து சுத்திட்டு அந்த தேத்தாங்கொட்டை அதுக்குள்ளேயே போட்டுருணும். போட்டு இது இப்ப நான் சொல்லக்கூடிய முறை அந்த தண்ணியில இருக்கக்கூடிய ஹார்மோன்கள், நம்ம மனித கழிவுகள் எல்லாமே யூரின் வழியாக செய்யக்கூடியது எல்லாமே கீழே உள்ள போதிலேயே அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த தண்ணீர்ல அந்த ஹார்மோன்கள் எல்லாம் இருக்கு. நம்ம எடுத்த பில்ஸுடைய கழிவுகள் எல்லாமே இருக்கு. எல்லா கெமிக்கல்ஸ் இருக்கு. உடலுடைய கழிவு எல்லாமே அதுல நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர்ல இருக்கு அப்படின்றாங்க. மெயினா டேப் வாட்டர்ல. அப்போ அதுக்கு இந்த டேப் வாட்டர் குடிக்கிறதுக்கு ஆர்ஓ வாட்டரே குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றது கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அப்ப டேப் வாட்டருடைய நன்மைகள் கிடைக்கணும், அதே மாதிரி டேப் வாட்டர்ல இருக்கிற தீமைகளும் வரக்கூடாது அப்படின்னா அதை ஸ்ட்ரக்சர்டு வாட்டரா மாத்தி எடுத்துக்கணும். அதுக்கு இந்த மண்பானை அதில் தேற்றாங்கொட்டையை தேய்ச்சி அதுல போட்டுருவோம். நாட்டு முருங்கை விதை நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அது ஒரு 4 விதை உள்ள போட்டு, முக்கியமான விஷயம் காப்பர். இந்த காப்பர் அப்படின்றது காப்பர் பிளேட்டு உள்ளுக்குள்ள போட்டுருணும். அந்த தண்ணி இந்த மண்பானைக்குள்ளேயே போட்டுருணும். இந்த காப்பர் பிளேட் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு பாட்டு அதுல தண்ணி இருக்கு, இன்னொரு பானை அதுல தண்ணி இருக்கு. ஏன்னு வச்சுக்கலாம், பின்னு வச்சுக்கலாம். ஏல அதுல தண்ணி ஊத்தி வைக்கிறோம், பில வந்து தண்ணி ஊத்தி காப்பர் பிளேட்டு போட்டு வைக்கிறோம். ரெண்டுலயும் ஒரே தண்ணியை தான் நம்ம ஃபில் பண்ணியிருக்கிறோம். அப்ப ஏயும் பியும் நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த தண்ணீர்ல இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகிள்ஸ் அதோடைய அளவு எல்லாமே குறைஞ்சிருக்கு. காப்பர் பிளேட்டு அதையெல்லாம் தன் பக்கம் இழுத்து வச்சுக்குது. அதுக்கப்புறமா இந்த ஏம்பி பார்க்குறப்ப காப்பர் பிளேட்டு போட்டது அதில் இருக்கக்கூடிய தீய நுண்ணுயிர்கள் எல்லாத்தையுமே அழிக்குது. ஆன்டி மைக்ரோபியல் எஃபெக்ட் இருக்கு. மூணாவது விஷயம், ஆச்சரியமான விஷயம், தண்ணீர்ல குடிச்சு பார்க்குறப்பே குளோரின் கலந்துருப்பாங்க. தேவையில்லாத நச்சு கிருமிகள், அதோட நச்சு கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸையும் தன் பக்கம் இழுத்து வச்சுக்குது, காப்பருடைய சர்ஃபேஸை இழுத்து வச்சுக்குது. ஸோ இதையும் பார்க்குறாங்க. அப்போ நம்ம உடலுக்கு எந்தெந்த கெமிக்கல்ஸு தேவையில்லாமல் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே இந்த காப்பர் பிளேட்டு தன் பக்கம் இழுத்து வச்சுக்கும்.
அப்போ நம்ம இரவு காப்பர் பிளேட்டு தண்ணியில் போடுறோம், காலையில் எடுத்துடணும். இந்த காப்பர் பிளேட்டை எடுத்துடணும், எடுத்து சுத்தம் பண்ணிட்டு திரும்ப நம்ம இரவு இதை போட்டுக்கலாம். ஸோ ஏன் எடுக்கிறோம்னா, அந்த பிளாஸ்டிக் நானோ பார்ட்டிகல்ஸ் இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தன் பக்கம் இழுத்து வச்சிருக்கோம். அதை எடுத்து காப்பர் பிளேட்டை நம்ம சுத்தம் பண்ணிடணும். பயோ என்சைம் வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், புளி கரைசல் வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம், எலுமிச்சம்பழம் சிட்ரஸ் வகை பழத்தோள்கள் வச்சு எதில் வேணால் சுத்தம் பண்ணிக்கலாம். இதில் சுத்தம் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே நீக்கும். ஸோ இந்த காப்பர் பிளேட் மற்றும் முருங்கை விதை, அடுத்து தேற்றாக்கொட்டை மண்பானையால் சுத்தம் செய்யப்பட்ட இந்த எளிமையாக செய்யக்கூடிய தண்ணீருக்கு பேரு ஸ்ட்ரக்சர்டு வாட்டர். இந்த முறையை கொடுத்தவர் பத்மஸ்ரீ டாக்டர் காதர்வாலி. ஏன்னா தண்ணி நம்ம உடல்ல 70% சாதாரணமான விஷயமாக இருக்கும். ஆனா தண்ணியை மட்டும் மாத்துறப்ப உடல்ல நிறைய விஷயங்கள் மாறும். நம்ம குக்கிங்க்கு இந்த ஸ்ட்ரக்சர்டு வாட்டர் பயன்படுத்திக்கலாம். நம்ம மற்ற விஷயங்களுக்கும் இதே மாதிரி குடிக்கிறதுக்கும் சரி, வேற நம்ம பயன்படுத்துகிற தண்ணியை உள்ளுக்கு எடுக்கக்கூடிய எல்லா பர்பஸ்க்கு இந்த தண்ணியவே நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம இந்த முதல்ல ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் ஸ்பைன் பற்றின விஷயங்கள், அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரக்சர்டு வாட்டர், இதை பற்றின தெளிவான விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டுக்கலாம். மேலும் நம்ம பார்ட் 3ல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பற்றி நம்ம பேசலாம். அது நம்ம தொடருவோம். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வந்து வலிமையான ஆரோக்கியமான உடலுக்கு மாற்று அப்படின்ற தலைப்புல வந்து மிக அழகா வந்து நமக்கு விளக்கம் கொடுத்தாங்க. அதாவது பெட்டில் சோஃபால நம்ம யூஸ் பண்றதுனால நம்ம பாடியில வந்து எந்தெந்த இடத்துல என்னென்ன வலிகள் ஏற்படும் அப்படின்றது. ஏன்னா அதிகமா இப்ப எல்லா வீட்லயுமே வந்து நம்ம அதிகமா பெட்டு தான் யூஸ் பண்றோம், சோஃபா தான் யூஸ் பண்றோம். ஆனா அதையே வந்து ஸ்டூல் தர பயன்படுத்தும் போது எந்த அளவுக்கு நம்ம பெஸ்டா வந்து நம்ம உடம்புல வந்து அந்த பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்றத பத்தி ஐயா மிக தெளிவா நமக்கு வந்து விளக்கம் கொடுத்தாங்க. அதே மாதிரி எல்லாராலையுமே கண்டிப்பா ஆரோக்கியமா இருக்க முடியும் அப்படின்னு ஐயா சொன்னாங்க. கண்டிப்பா இருக்க முடியும் தான். ஆனா அது எந்த மாதிரி இதை நம்ம பயன்படுத்தினா ஆரோக்கியமா இருக்கலாம்ன்றத பத்தி நமக்கு மிக தெளிவா ஐயா விளக்கம் சொல்லியிருக்காங்க. நம்ம உடம்ப வந்து எப்பயுமே நம்ம பாடியை வந்து பிசிக்கலா வச்சுக்கணும் அப்படின்னா முன்னாடி வந்து துணி துவைக்கிறாங்க, கைகள்லயே அவ்வளவு வேலைகள் செய்வாங்க. ஆனா இப்ப வந்து எல்லாத்துக்குமே மிஷின் வந்ததுனால நம்ம உடம்பு வந்து அந்த அளவுக்கு நம்மளால கவனிச்சுக்க முடியல. அப்ப நம்ம பிசிக்கலா எப்பயுமே நம்ம பாடியை வச்சிருக்கிறது மூலமா நம்ம வந்து நல்ல ஆக்டிவா எப்பயுமே ஆரோக்கியமா இருக்க முடியுன்றத பத்தி ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி அதிகமா வண்டி ஓட்டுறவங்களுக்கு கழுத்து தேய்மானம் அது எதனால வருது, ஹெல்மெட் போடுறது மூலமா இருக்கிற பிரச்சனைகள், அதுல இருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம் அப்படின்றதையும், எந்த மாதிரி வந்து தண்ணி வந்து நம்ம குடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்றத பத்தியும், அந்த ஸ்ட்ரக்சர்ட் வாட்டர் பத்தி ஐயா மிக தெளிவா அழகா விளக்கம் கொடுத்தாங்க. ஐயாவை துரிய நிலையில இருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பத்தினர் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புகள். இரவு 8:30 மணிக்கு இறை ஆசிரியர் இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மணி மற்றும் மாலை 3 மணி சிறப்பு தவங்களும் நடைபெறும். அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நன்றி, வாழ்க வளமுடன். கேள்வி கேட்கிற அன்பர்கள் கேட்கலாங்கம்மா. ஒரு நிமிஷமா, நாளை மாலை நிகழ்வுல நான் ஏன் பிறந்தேன் அப்படின்ற தலைப்புல ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவங்களுடைய சிந்தனை உரை உள்ளது. வாய்ப்புள்ள அன்பர்கள் நாம் கலந்து பயன்பெறுவோம். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். குணா அம்மா, வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன்.
ஐயா சொல்லுங்க. கோகிலம் குணசேகரன் பேசுறேங்க. சொல்லுங்கம்மா. ஐயா இந்த ஸ்ட்ரெச் வாட்டர் சொன்னீங்களேங்க, ஆமா. அதுல வந்து காப்பர் போட்டுட்டோம்னா அந்த காப்பர்ல வந்து அந்த வேண்டாதெல்லாம் எடுத்துக்குங்களா அல்லது அடியில தங்கிருங்களா பானையிலேயே? அடியில தங்காது. அந்த காப்பருடைய சர்ஃபேஸ்ல வந்துரும். காப்பர்ல வந்துரும். அதனால தான் நம்ம அத அப்படியே போட்டு வைக்காம அதை எடுத்து சுத்தம் பண்ணிடுறோம். எவ்வளவு டைம் அதுல வச்சிருக்கலாங்க ஐயா தண்ணிக்குள்ளார? 8 மணி நேரம். 8 மணி நேரம். இப்ப முருக்கன் விதை போட்டா இது தேவையில்லைங்களா அல்லது ரெண்டுமே போடலாங்களா? அந்த மாதிரி சேத்தான் கொட்டை. முருக்கன் விதை போட்டோம்னா அது குடிக்கிற தண்ணி குடிக்கிற ஆட்கள் எல்லாத்துக்குமே பேதி ஆக ஆரம்பிச்சிரும். முருக்கன் ஓ விதை வேற, முருங்கை விதை வேற. இது கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. முருங்கை ஓ விதை, முருங்கை விதை தான் சாப்பிட்ற முருங்கைக்காயோடைய விதை, அது போடணும். முருங்கன் விதை வேற முருக்கை விதை வேறங்களா? முருங்கை, முருங்கைக்காய். ம் ம் இங்கிலீஷ்ல ட்ரம்ஸ்டிக் சீடு போட்டுறணும். ம் ம். முருங்கன் விதைன்றது வேற, அது பேதி மருந்து. ஓ சரி சரி, நான் ரெண்டும் ஒண்ணு நினைச்சிட்டேன். சாரி, பரவாயில்லைங்க. ஆமா. சேத்தான் கொட்டை அல்லது இந்த செம்பு அதுக்கு அந்த மாதிரி ஒண்ணு போட்டு சேத்தான் கொட்டை போட்டுக்கலாங்களா? ஆமா, தேற்றாங்கொட்டை நம்ம சொன்ன முறைப்படி சேர்த்துக்கணும். அப்படியே அதுல சரி, உள் அது சர்ஃபேஸ்ல போட்டா செம்பு போட வேண்டியது இல்ல, காப்பர். அப்படி சொல்லவே இல்லைங்க. ம் ஆடியோ பாருங்க, அதுல இருக்கும். சரி ரெண்டுமே தான் சரிங்க. சேர்க்கணும். நன்றிங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மல்லிகா அம்மா, வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். நான் திருச்செங்கோட்டுல இருந்து மல்லிகாங்க ஐயா. வாழ்க வளமுடன்மா. சொல்லுங்க. இது உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சிட்டு இருக்கோம். அந்த இது ஆனா முழங்கால் வலி வந்ததுன்னு போய் பார்த்தா முழங்கால் தேஞ்சிருக்குது அப்படிங்கிறாங்க. அது எப்படிங்க ஐயா? மூட்டு தேய்மானம் நமக்கு ஏஜிங் ஆகுறப்ப ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது தான். ஆனா வந்து மூட்டு தேய்மானம் ஆயிட்டா மூட்டு அறுவை சிகிச்சையோ இல்லை போக போக வலியோட இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம மூட்டுக்கு உரிய பயிற்சி டெய்லி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம அந்த மூட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டோம்னா அப்போ இந்த தேய்மானத்தினால வரக்கூடிய பாதிப்பு எதுவுமே வராது. எப்படி ஏஜ் ஆகுறப்ப கருப்பு முடி வெள்ளை முடியா மாறுதோ அதே மாதிரி தேய தான் செய்யும். மூட்டு தேயாது, எலும்பு தேயாது, நடுவுல இருக்கிற ஜவ்வு தேயும். ஆனா நம்ம கரெக்டா பயிற்சி பண்ணிட்டே இருந்தோம்னா அந்த பக்கத்துல இருக்கிற தசை வலுப்பெறப்ப, 2வது முறை சொல்றேன், வலுப்பெறப்ப அதனால பாதிப்புகள் வராது. உணவுலையும் நம்ம அந்த தேய்மானத்தை தடுக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கணும். முடக்கத்தான் எடுத்துக்கணும், முருங்கைக்கீரை எடுத்துக்கணும், சோத்துக்கத்தாழை ஏதோ ஒரு வடிவத்துல நம்ம வாரம் ஒரு முறையாவது சேர்த்துக்கணும். உடல்ல எந்த ஒரு சத்து பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கணும். அதாவது கால்சியம், பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிற உணவுகள் எடுத்துக்கணும். மெயின் விஷயம் என்ன அப்படின்னா நம்ம சத்துக்கள் பற்றி பேசுகிறப்பயே எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னா யாருமே கீரை எடுக்கிறதே கிடையாது. முருங்கை கீரை யாருக்குமே நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வரக்கூடாதுன்னு தான் முருங்கை நம்ம வாழையும் முருங்கையும் நம்ம வீட்டில் வச்சுருந்தோம். ஸோ முருங்கை டெய்லி எடுக்கிறப்ப அது ஒரு சூப்பர் ஃபுட்டு. அது முருங்கை யார் டெய்லி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஒரு சத்து பற்றாக்குறைகள் வராது. சத்து பற்றாக்குறை தான் நோயுடைய ஆரம்பமே. ஸோ முருங்கை எடுக்கிறப்ப அந்த தேய்மானம் எல்லாத்தையுமே ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே தேய்மானம் ஆனவங்களுக்கே வந்து நம்ம வரும முறிவு எண்ணெய் போட்டு கால் மடக்கி நீட்டி காலுக்குரிய பயிற்சி கொடுத்து திரும்ப எக்ஸ்ரே எடுக்கிறப்ப அந்த தேய்மானமே சரியாயிருக்கு. ஒருத்தவங்களுக்கு சரியானது எக்ஸ்ரே ரிப்போர்ட்டே நம்ம வச்சிருக்கோம், யூடியூப்லேயும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ பயிற்சி தாங்க, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற தசைகளை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். அப்போ அதுக்கு அந்த பயிற்சி நம்மளோட இதுல இருக்குதுங்களா, உங்களோட இதுல இருக்குங்களா? இதுக்கு மூட்டுக்கு உரிய சிறப்பு பயிற்சி 6ஆம் நாள் பயிற்சின்னு இருக்கும். 6/21 TFU நீ அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். அந்த பயிற்சி டெய்லி பண்ணணும். 1 மணி நேரம் முழுக்க முழுக்க அது மூட்டுக்கு எப்படி சேஃபான பயிற்சிகள் பண்றதுன்னு இருக்கும். தெரப்பியூட்டிக் யோகா, அந்த பயிற்சி பண்ணுங்க. ஓகே, நன்றி. நன்றி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். பாலலட்சுமி அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன்மா. ஸ்பீச் நல்லா இருந்ததுங்க. எப்பயுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும், இப்பயும் யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு வந்து நாங்க இப்ப டேப் வாட்டர் தான், இந்த முனிசிபாலிட்டி வாட்டர் அப்படியே டைரக்டா அப்படியே தான் குடிச்சிட்டு இருக்கோம். இந்த
இதுல காப்பர் குடத்துல ஊத்தி அத ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை தான் கழுவிட்டு குடிக்கிறோம். அது மாதிரி குடிக்க கூடாதுங்களா ஐயா? சரியா கேட்கலைங்க, நடுவுல ஆடியோ டிஸ்டர்ப் ஆச்சு. காப்பர் ஓ, காப்பர் குடத்துல வந்து அந்த டேப் வாட்டர் ஊத்தி வச்சு அதை தான் குடிக்கிறோம். அது மாதிரி குடிக்கலாமா? அதை விட வந்து இப்ப நம்ம சொன்ன மெத்தடு பெஸ்ட். அது சரி. நீங்க அந்த தேத்தாங்கொட்டை, முருங்கை விதை எல்லாம் சொல்றீங்க, அதெல்லாம் எத்தனை நாளைக்கு அதை யூஸ் பண்ணலாம்? ஒரு கொட்டை எடுத்தோம்னா எத்தனை நாளைக்கு யூஸ் பண்ணலாம்? முருங்கை விதை வந்து 24 மணி நேரம் தான். ஓ, தேற்றாங்கொட்டை தேய்ச்சிட்டு நம்ம தண்ணியில போடுறோம். அதுக்கப்புறம் அந்த விதைய நம்ம எடுத்து அடுத்த நாள் வந்து இன்னொரு விதை சேர்க்கணும். அந்த விதையை எடுத்துடணும். அது காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அதையே மறுமுறை நம்ம சுழற்சி பண்ணிக்கலாம். அது நல்லா தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, அது அந்த அந்த வந்து அந்த விதைய தண்ணியில போட வேணாம், தேய்ச்சி விட்டா மட்டும் போதுங்களா? தேய்ச்சிட்டு தண்ணியில போட்டுறணும். அடுத்து 24 மணி நேரம் கழிச்சு முருங்கை விதைய தூக்கி போடுறப்ப இதை தூக்கி போட வேணாம். இதை எடுத்து அப்படியே காய வச்சிருங்க. வெளியே வச்சு காய வச்சிடலாம். காஞ்சதுக்கு அப்புறம் இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஓ, ரொம்ப நன்றிங்கய்யா. அதுக்கப்புறம் இன்னொரு இதுங்கய்யா, முருங்கைக்கீரை இப்ப நீங்க சொல்றீங்க, அதை வந்து நம்ம காய வச்சு அந்த பொடியை வந்து டெய்லி யூஸ் பண்ணா அதுவும் யூஸ் பண்ணலாமா? நல்லதா? அதுவும் எடுத்துக்கலாங்க, நல்லதுதான். அது அது நம்ம முருங்கை விதை பொடி, முருங்கை விதை வந்து நுரையீரல்ல சளி இருக்கிறவங்களுக்கு, நரம்பு சார்ந்த இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம். மெயினா நுரையீரல்ல சளி இருக்கிறவங்க முருங்கை விதைய சும்மாவே வாயில போட்டு மென்னுட்டே இருந்து கடிச்சு சாப்பிட்றப்ப அப்ப அந்த சளி எல்லாமே நல்லா குறையுது. நல்லா சளி எல்லாம் கரைஞ்சு வெளியே வரும். நான் கேட்கறது வந்து கீரைய வந்து நம்ம டெய்லி ஃப்ரெஷ்ஷா அப்படியே கிடைக்காதப்ப எல்லாம் நம்ம அந்த பொடியை ஒரு டீஸ்பூன் போட்டு வெது வெதுப்பான நீர்ல குடிக்கலாமா? அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமாங்கிறது. கீரை எடுக்கலாம். கீரை பொடி, முருங்கைக்கீரை பொடி வெந்நீர்ல கலந்து எடுத்துக்கலாம், குடிக்கலாம். அதுக்கப்புறம் ஐயா, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு ஏதாவது இது இயற்கையா இதாட்ட ஃபுட்டு இதுல என்ன சாப்பிட்டா தாய்ப்பால் சுரக்கும் ஐயா? தாய்ப்பால் அதிகம் பண்றது நம்ம நாட்டு பசும்பால், அதுல பூண்டு ஒரு 2 பல்லு போட்டு நல்லா கடைஞ்சு அதையே கொதிக்க வச்சு எடுக்கிறது. அதுல பனை சார்ந்த இனிப்பு சேர்த்துக்கணும். அது ஒரு நாளைக்கு 2 முறை எடுக்கிறது. உணவுல சத்து பற்றாக்குறை இல்லாம பார்த்துக்கணும். காலை உணவு அப்படின்னு எடுத்துக்கிறப்ப காலை உணவுல நட்ஸ் சேர்க்கணும். பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு, இல்லை தேங்காய் எல்லாத்துலேயும் 2 பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட்டு எல்லாத்துலேயும் 2 இல்லை ஊற வச்ச வேர்க்கடலை கைப்பிடி அளவு, இல்லைன்னா தேங்காய் ஒரு சில்லு. இது கூட வாழைப்பழம் எடுத்துட்டு முளை கட்டி பச்சை பயிறு இதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் காலையில என்ன சமைக்கிறீங்களோ அதை எடுத்துக்கணும். மதிய உணவு டெய்லி ஏதோ ஒரு கீரை எடுத்துக்கணும். முருங்கைக்கீரை, அப்புறம் அம்மான் பச்சரிசி கீரை இருக்கும், அது ரொம்ப ரொம்ப நல்லது. இரவு உணவு காய்கறி சேர்க்கணும். காய்கறி சேர்த்து சாப்பிட்டுக்கணும். அப்ப இது போல எடுத்துக்கிறப்ப நான் பால்ல பூண்டு கலந்து எடுத்துக்கிறது அப்படின்னு சொன்னா அப்ப இதை எடுத்துக்கிறப்ப நல்ல தாய்ப்பால் சுரப்பு இன்க்ரீஸ் ஆகும். அதோட சத்து மாவு, நம்ம எப்பயுமே சத்து மாவு, நட்ஸ், முளை கட்டிய தானியங்கள் எல்லாமே செய்வோம் இல்லையா, சேர்த்து செஞ்சது. சத்து மாவு கஞ்சியாக எடுத்துக்கிறப்பையும் நல்ல எஃபெக்ட் இருக்கு. நம்ம கிட்ட தாய்ப்பால் சுரப்புக்கு மருந்து இருக்கு, பொடி இருக்கு, இயற்கையான பொடி, அதை பயன்படுத்திக்கலாம் தான். அது அது தேவைன்னா எப்படி கிடைக்குங்கய்யா? உங்ககிட்ட இருக்கிறது வேணும்னா எப்படி வாங்கிக்கலாம்? நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்மளுடைய நம்பருக்கு. இது மாதிரி பொருள் வேணும் அப்படின்ட்டு பண்ணுங்க. நான் உங்களுக்கு அட்ரஸ் அந்த அட்ரஸ்க்கு அனுப்பிச்சிருவோம். ஓ, அப்படிங்களா ஐயா? சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. இப்ப நீங்க சொல்றீங்க பசும்பால்ல பூண்டு போட்டு சாப்பிடணும்னா, பசும்பால் கிடைக்காட்டினா அது வேற பேக்கெட் பால் அது மாதிரி எல்லாம் போட்டு குடிச்சாலும் பலன் இருக்குமாங்க ஐயா? பாக்கெட் பால் தவிர்த்துடணும். பாக்கெட் பால் எடுக்கவே கூடாது. பசும்பால் கிடைச்சா எடுத்துக்கலாம். இல்லைன்னா உணவுலயே பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியா சேர்த்துக்கணும். தேங்காய் பால் எடுக்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். நான் ஐயாவோட நம்பர் சாட்ல போடுறேன், நீங்க நிறைய டவுட் ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்கம்மா ஐயா, சரி, ரொம்ப நன்றிங்கம்மா. இது இவ்வளவுதான் எனக்கு டவுட். நன்றி, நான் ஐயா கிட்ட பேசிக்கிறேன். நன்றிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். கல்யாணி குமரேசன் அம்மா, வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன்.
இப்போ வந்து நான் இன்டர்மினல் ஃபாஸ்டிங் மாதிரி இருக்கிறேன் ஐயா. 10 மணிக்கு சாப்பிடுவேன், சாயந்தரம் 6:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிருவேன். சரிங்க. அப்புறம் மறுநாள் வந்து இறைமதன் ஐயா கிளாஸில் 4:15 இருந்து மெடிடேஷன் அந்த எக்ஸசைஸ் எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 3 கிலோமீட்டர் அளவுக்கு வாக்கிங் போவேன் ஐயா. ஆனால் சரிங்க. கரெக்டாக அந்த 8 to 8:30க்கு நல்லா பசி வரும். நீங்கள் வந்து பசி எடுத்த உடனே சாப்பிடணும்னு சொன்னீங்களே, பசி எடுத்து தான் சாப்பிடணும்னு சொன்னீங்களா? சரி. அதனால 8 to 8:30க்கு சாப்பாடு நல்லா பசிக்கும். ஆனால் ம். போயிட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு வந்து நல்லா வாயில வந்து தண்ணியை வச்சு வச்சு மெதுவாக முழுங்குனா அது பசி அடங்கிருது. அப்புறம் சரி. 10-10:30க்கு தான் பசி எடுக்குது. இது சரியான முறைங்களா ஐயா? எனக்கு சொல்லுங்க ஐயா. பசி எடுக்கிறப்ப கண்டிப்பா சாப்பிட்றணுங்கம்மா. சரிங்க பசி ஐயா. எடுக்கிறப்ப சாப்பிடாம இருக்கக்கூடாது. ஏதோ ஒண்ணு நம்ம கொடுத்துடணும் அந்த நேரத்துல. பசி எடுக்கிறப்ப சாப்பிடுறது தான் முதல் ரூல். அப்போ உடம்பு கேக்குதுன்னு அர்த்தம். இது இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல நம்ம கணக்கு வச்சு பண்றது. உடம்புக்கு அப்போ சரிங்க உணவு தேவை இருக்கு, அதனால அதை எடுத்துடணும். அதை சாப்பிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு எப்போ பசி எடுக்குதோ அப்போ எடுத்துக்கலாம். அதனால இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் வராம இருக்காது. பசி எடுத்து அப்போ உணவு எடுத்துக்கிறப்ப அது நல்லதுதான் செய்யும். பசி எடுத்து சாப்பிட்றப்ப அப்போ நல்ல சத்துள்ள உணவு, நல்ல உணவா நம்ம எடுத்துக்கணும். சரிங்க இன்னொன்று, இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நம்மளுடைய வேலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கே கொஞ்சம் ஒரு லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்றப்ப தெரிஞ்சிரும். எந்த அளவு நம்ம உணவை எடுத்துக்கிட்டா அடுத்த நாள் பசிக்காம இருக்கு, அடுத்த வேளை பசிக்காம இருக்கு, அளவு எல்லாமே நமக்கு புரிஞ்சிரும். அது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்க ஐயா. ஓகே. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். பிரேமா சண்முக சுந்தரம் அம்மா, வாழ்க வளமுடன்மா. அம்மா அடுத்தவங்களை கூப்பிட்டுருங்கம்மா. பத்மாவதி முருகேசன் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா சுருக்கமா கேளுங்க. வாய்ஸ் பிரேக் ஆகுது, சரியா கேட்கல. ஐயா, சிலர் என்னங்கிறாங்கன்னா முருங்கைக்கீரை தினமும் எடுக்கக்கூடாது, அது கால்சியம் அதிகமா இருக்கிறதுனால டைஜஸ்ட் ஆகாது அப்படிங்கிறாங்க. அப்படிங்களாங்க ஐயா? அது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. டைஜஸ்ட் ஆகாதுன்றது நம்ம பசி எடுக்காம எடுக்கிறப்ப எந்த உணவா இருந்தாலும் டைஜஸ்ட் ஆகாதுதான். முருங்கீரை டெய்லி எடுத்துக்கலாம், தப்பு கிடையாதுங்கம்மா. அம்மா வந்து உணவு இது வந்து மருந்து கிடையாது. இப்போ கால்சியம் சப்ளிமெண்ட்டா எடுக்கிறோம், கால்சியம்னால டாக்ஸிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இது கீரை எடுத்துக்கிறப்ப டைஜஸ்ட் ஆகணும். ஒரு பொருள் டைஜஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஒவ்வாமை ஏற்படுத்து, இல்ல கேஸ் வயிறு உப்புசத்தை கிரியேட் பண்ணுது அப்படின்னா அப்ப அதை எடுக்கக்கூடாது. அப்ப சேரலன்னு அர்த்தம். டெய்லி ஒருத்தர் எடுத்துட்டே இருக்காரு, அவருக்கு இன்டைஜஷன் ஆகல அப்படின்னா அவருக்கு சேருதுன்னு அர்த்தம். அவர் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்ப நீங்க முருங்கை எடுக்கிறீங்க, சேரல, டைஜஸ்ட் ஆக லேட் ஆகுது அப்படின்னா அப்ப அப்ப நம்ம அதை எடுக்கக்கூடாது. எடுத்தாலும் பயன் இருக்காது. அப்ப டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மேம்படுத்தக்கூடிய செயல்கள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். அப்ப நமக்கு அது ஒண்ணுமே செய்யாது. மற்றபடி முருங்கீரை டெய்லி எடுக்கக்கூடாது அப்படின்றது தப்பு. முருங்கீரை டெய்லி எடுத்தா தப்பே கிடையாது. முருங்கைக்கீரையை விட சிறப்பு என்னன்னா, அதாவது முருங்கைக்கீரை டெய்லி எடுக்கிறத விட இன்னொரு சிறப்பான விஷயம் என்னன்னா, டெய்லி ஒவ்வொரு கீரை மாறி மாறி எடுத்துக்கிறப்ப அது இன்னும் நிறைய பலன்கள் கொடுக்கும். அப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றி. இன்னும் ஒரே ஒரு டவுட்டுங்க ஐயா. ஏபிடி ஜூஸ் டெய்லி குடிக்கலாமா வேண்டாம்? கேரட்டு, ஆப்பிள், பீட்ரூட்டு, இஞ்சி, இது இது டெய்லி எடுக்கலாமா, டெய்லி எடுக்கக்கூடாதுங்களா? அது டெய்லி எடுத்தா கிட்னிக்கு லோட் ஆகுங்களா? ம். நம்ம இயற்கையா இப்போ ஆப்பிள், பீட்ரூட்டு, கேரட் ஜூஸ் எடுக்கிறோம், நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிறோம். இது எல்லாமே வந்து என்னன்னா, இப்போ இதை நம்ம எடுக்கிறோம், எடுத்தா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே ரத்தத்தில் பிரியும். பிரிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சத்தெல்லாம் எங்கே தேவையோ போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா திரும்ப நமக்கு பசி எடுக்கும். அப்போ நம்ம திரும்ப சாப்பிட்றோன்னா வாழ்க்கை முழுக்க அதை எடுக்கிறப்பையும் அதனால பிரச்சனை வராது. ஆனால் ஏபிசி ஜூஸ் எடுக்கிறோம், இல்லை நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறோம், இல்லை முருங்கீரை எடுக்கிறோம், எடுத்துட்டு அது டைஜஸ்ட் ஆகும். வாயில், வயிற்றுல, பெருங்குடல்ல வெளியேறும். சிறுகுடல்ல தான் டைஜஷனே மேக்சிமம் நடக்கும். இந்த டைஜஷன் நடந்துட்டு இருக்கிறப்பே திரும்ப உள்ள இன்னொரு உணவு கொடுக்குறப்ப அப்போ இதை டைஜஷன் சரியாகாமல் அதை டைஜஸ்ட் பண்ணும். அப்போ ரத்தத்தில் இந்த உடைய சத்துக்கள்
பிரியும். இப்போ உதாரணத்துக்கு முருங்கை எடுத்தா அது கால்சியம் எல்லாம் ரத்தத்துல பிரியுதுன்னு வச்சுக்கோங்க. அது எலும்பு வரை போய் சேரணும், இல்ல எங்க தேவையோ போய் சேரணும். அது சேர்றதுக்கு முன்னாடி திரும்ப இன்னொரு உணவை நம்ம எடுக்கிறோம், திரும்ப இன்னொன்னு எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்ப அப்ப அந்த உணவுனால பாதிப்பு வரும். ஏபிசி ஜூஸ் எடுத்து அது நமக்கு உடல்ல சேர்ந்து அது அற்று போகும். அற்று போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப பசி எடுக்குது இல்லையா, அப்ப சாப்பிட்டோம்னா எந்த தொந்தரவும் செய்யவே செய்யாது. அப்ப என்ன அப்படின்னா, இதை எடுக்கிறது தப்பு கிடையாது, முதல் கேள்வி மாதிரிதான். ஆனா எந்த ஒரு விஷயமும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணாம மாறி மாறி எடுக்கணும். ஒரு நாள் ஏபிசி ஜூஸா, இன்னொரு நாள் மாதுளை ஜூஸ். அந்தந்த சீசனுக்கு என்ன கிடைக்குதோ அதை நம்ம எடுக்கிறப்ப அப்ப அந்த சீசனுக்கு என்ன உடலுக்கு தேவையோ அதை நம்ம கொடுத்த மாதிரி ஆயிரும். அதே மாதிரி டெய்லி ஒயிட் ரைஸே எடுக்கிறோம். என்ன ஆச்சு? டெய்லி ஒயிட் ரைஸ் எடுக்கிறதை விட ஒரு நாள் ஒயிட் ரைஸ் எடுக்கிறோம், இன்னொரு நாள் மட்டை அரிசி, இன்னொரு நாள் சாமை, இன்னொரு நாள் வரகு, இன்னொரு நாள் திணை. இப்படி மாறி மாறி எடுக்கிறப்ப சத்து பற்றாக்குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவாயிரும். எல்லா சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்றது இன்னும் பெஸ்ட். ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்குமே இது ஒரு பெரிய இதா இருக்கும். ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ஐயா இன்னும் 2 பேர் இருக்காங்க. உங்களுக்கு எவ்வளவு நேரங்க ஐயா? இந்த கேள்வி கூட அடுத்த முறை நம்ம பார்க்கலாங்களா? சரிங்க ஐயா, சரிங்க. சரி, சரிங்கய்யா. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரமும் மிக ஆழமாகவும் தெளிவாகவும் அன்பர்களுக்கு கேள்வி பதிகளுக்கு விளக்கம் அளித்த ஐயா அவர்களுக்கு மனமார நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயாவை எல்லாரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்திடலாம். டாக்டர் அஜய் பிரகாஷ் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க லீவ் ஆகுறதா இருந்தா ஆயிருக்கலாங்களே. நன்றிங்க ஐயா. கேள்வி 2 பேருக்கு இருந்தது. அவங்க எனக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. அந்த கேள்விக்கான சந்தேகங்கள் நான் கிளியர் பண்றேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னுடைய மொபைல் நம்பர் நீங்க கொடுத்துருக்கீங்க, சேட்ல இருக்கு, பார்த்துக்கலாம். நன்றிங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி. ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நான் நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ஐயாவோட நம்பர் சேட்ல போட்டிருக்கேன். ஐயாவுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணி